மனோன்மணியம் சுந்தரநாள் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷனில் இப்போ அகாடமிக் இயர் 2026-27 அதாவது ஜூலை 26-27க்கான அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அட்மிஷன் முடிய ஸ்பாட் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் இப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரநாள் யூனிவர்சிட்டிங்கிறது திருநெல்வேலியில் உள்ள ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எஜுகேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மெத்தடுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் இந்த மெத்தடில் உங்களுக்கு கிளாஸஸ் டைரக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெடிட் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்கலாம். ஆனால் ஃபாரினில் உள்ளவங்க இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்க முடியாது. அட்மிஷன், அதுக்கு பிறகு கிளாஸஸ் இதெல்லாம் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதோ அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு நடத்துவாங்க. செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சென்டர் போடுவாங்க. ஓஎல் மெத்தடில் உங்களுக்கு ஸ்டடி, அதாவது உங்கள் படிப்பு எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அதுக்காக இ லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஆன்லைனில் தான் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவை தவிர நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்த ஓஎல் மெத்தடில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎல் ஓஎல் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா நீங்கள் படிக்கிற படிப்புக்கு வேல்யூடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல சில பேர் என்ன பண்ணாங்க, 10th இருந்து டைரக்டா எம்ஏ எல்லாம் எழுதினாங்க. அந்த டைம்ல தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க படிக்கிற கோர்ஸுக்கு உங்க யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் அந்தந்த கோர்ஸுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க அந்த கோர்ஸை கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு நீங்க ஃபர்தர் ஸ்டடி கண்டிப்பா போகலாம். நீங்க போற ஜாப்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் போகலாம், பிரைவேட் ஜாபும் போகலாம். இதை பத்தி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கிற யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிபிகேட் கோர்சஸ் எல்லாம் ரெகுலராக படிக்கிற அதே யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் தான். எப்போ அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் ரெண்டு பேட்டர்ன்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று செமஸ்டர் பேட்டர்ன், இன்னொன்று நான் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வரும். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பீரியட், அதாவது கோர்ஸ் பீரியட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ். ஆனால் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் மேக்சிமம் உங்களுக்கான ஸ்டடி பீரியட் எவ்வளவு இருக்குன்னா 6 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த கோர்ஸை முடிக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் 2 வருஷம் இருக்கும். நீங்க மேக்சிமம் எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் கம்ப்ளீஷன் பீரியட் உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து நீங்க கணக்கு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால எப்ப வேணாலும் படிக்கலாம். இப்ப என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஓடிஎல்ல என்னென்ன கோர்ஸ். முதல்ல ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, செமஸ்டர் பேட்டர்ன். யூஜியில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம், பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம், பிகாம் இங்கிலீஷ் மீடியம், பிகாம் தமிழ் மீடியம், பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், பிபிஏ இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் என்னென்ன பிஜி கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம், எம்காம் இங்கிலீஷ் மீடியம், எம்காம் தமிழ் மீடியம்,
எம்ஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது சயின்ஸ் கோர்சஸ் செமஸ்டர் பேட்டர்னில் இங்கிலீஷ் மீடியத்தில் என்னென்ன யூஜி கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பேச்சுலர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். இது 1 இயர் கோர்ஸ் இது. அடுத்தது சயின்ஸ் ப்ரோக்ராம் செமஸ்டர் பேட்டர்ன் இங்கிலீஷ் மீடியம். இதில் என்னென்ன பிஜி கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, மாஸ்டர் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இது 1 இயர் கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது சர்டிஃபிகேட், டிப்ளமா, பிஜி டிப்ளமா கோர்சஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது 6 month கோர்ஸ் இது. அதே மாதிரி சர்டிஃபிகேட் இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இதுவும் 6 month கோர்ஸ் இது. அடுத்தது பிஜிடிசிஏ அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது 1 இயர் கோர்ஸ் இது. அடுத்தது டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் 1 இயர் கோர்ஸ் இது. அடுத்தது ஆன்லைன் கோர்சஸ் அதாவது ஓஎல் மோடில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி ப்ரோக்ராம் பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிபிஏ. ஓஎல் மோடில் பிஜி ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்காம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன், எம்பிஏ ஜெனரல். அடுத்தது ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். யூனிவர்சிட்டியில் இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் எதுவுமே அப்டேட் பண்ணலை. அதனால் லாஸ்ட் இயர் பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் அதே ஃபீஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிஏ தமிழ் இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 6250 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 6350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 7500 ரூபா. பிஏ இங்கிலீஷ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7250 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 7350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 8500 ரூபா. பிபிஏ ஜெனரல் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு 8450 ரூபா, செகண்ட் இயருக்கு 8550 ரூபா, தேர்ட் இயருக்கு 9700 ரூபா. அடுத்தது பிஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7250 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 7350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 8500 ரூபா. அடுத்தது ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 7250 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 7350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 8500 ரூபா. அடுத்து பிஏ ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 7250 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 7350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 8500 ரூபா. அடுத்தது பிகாம் தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7250 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 7350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 8500 ரூபா. அடுத்தது பிகாம் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7250 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 7350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 8500 ரூபா. அடுத்தது பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இது 1 இயர் தான். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 12750 ரூபா. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கோர்ஸ் வந்து 9350 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 8350 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 9500 ரூபா. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 12050 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 12250 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 13400 ரூபா. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 13150 ரூபா, செகண்ட் இயர் ஃபீஸ் 12150 ரூபா, தேர்ட் இயர் ஃபீஸ் 13300 ரூபா. பிஜிடிசிஏ இது 1 இயர் கோர்ஸ். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 16075 ரூபா. டிப்ளமா இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இது 1 இயர் கோர்ஸ் இது. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 6875 ரூபா. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 6225 ரூபா. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 6225 ரூபா. அடுத்தது பிஜி ப்ரோக்ராம் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ் மீடியம்
ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 7,750 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 8,950 ரூபாய். எம்ஏ இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8,630 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 9,830 ரூபாய். எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 7,950 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 9,150 ரூபாய். மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 14,900 ரூபாய். எம்ஏ ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் இதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 9,650 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 10,450 ரூபாய். எம்ஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8,630 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 10,030 ரூபாய். எம்ஏ ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8,630 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 10,030 ரூபாய். எம்காம் தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 9,350 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 10,450 ரூபாய். எம்காம் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 9,350 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 10,450 ரூபாய். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 9,150 ரூபாய். செகண்ட் இயர் ஃபீஸ் 9,750 ரூபாய். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 22,750. செகண்ட் இயர் ஃபீஸ் 23,350. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 24,750. செகண்ட் இயர் ஃபீஸ் 24,350. எம்ஏ கிரிமினாலஜி அண்டு போலீஸ் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 8,350. செகண்ட் இயர் ஃபீஸ் 9,750. அடுத்தது ஆன்லைன் கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபீஸ் எல்லாம் 1 இயர் கொடுத்துருக்காங்க. முதல்ல பிஏ இங்கிலீஷ் 1 இயருக்கு 6,250 ரூபாய். பிபிஏ ஜென்ரல் 7,450 ரூபாய். பிகாம் 6,250 ரூபாய். எம்ஏ தமிழ் 6,750 ரூபாய். எம்ஏ இங்கிலீஷ் 7,630 ரூபாய். எம்ஏ எக்கனாமிக்ஸ் 6,950 ரூபாய். எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் 8,650 ரூபாய். எம்ஏ ஹிஸ்டரி 7,630 ரூபாய். எம்காம் 8,250 ரூபாய். எம்பிஏ ஜெனரல் 58,750 ரூபாய். இப்போ இந்த கோர்சஸ்க்கெலாம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ், இங்கே போய் நீங்கள் நேராக அப்ளை பண்ணலாம். இல்லாட்டினா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ். இங்கே போய் நீங்கள் நேராகவே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருநெல்வேலி, இங்கே போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். அடுத்தது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் கோவிந்த பேரி சேரன்மா தேவி, இங்கே நீங்கள் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் இந்து நாடார் உறவின் முறை கமிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் டிஎன் புதுக்குடி புளியங்குடி. அடுத்தது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆர்சி நந்தன்குளம் குருகப்புரம் திசையன்விளை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் விஇடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் விஇடி நகர் 4வே ரோட் பனங்குடி. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் நாகம்பட்டி பசுவத்தானை வயா ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் சங்கரன் கோவில் தென்காசி. இந்த 7 இடத்துல நீங்கள் டைரெக்டாக போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் தான் இது. இதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும், பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இமெயில் பாஸ்வேர்டு போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் முதல்ல என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோடைய டீட்டெயிலை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும்.
யூஜி கோர்ஸா, பிஜி கோர்ஸா, டிப்ளமா கோர்ஸா, இல்ல சர்டிஃபிகேட் கோர்ஸா, இல்ல பிஎட் கோர்ஸா அப்படிங்கறத நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்ஷனல் பேப்பர்ஸ் என்ன எழுத போறீங்களோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஆப்ஷனல் பேப்பரை நீங்க ஃபில்அப் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி சைட்ல அவங்களாவே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை உங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மாத்தணும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி தான் அதை மாத்த முடியும். அடுத்தது என்ன மீடியம் படிக்க போறீங்களோ அதை கன்ஃபார்மா மறக்காம போட்டுருங்க. நார்மலா இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், சில சப்ஜெக்ட் தமிழ் மீடியத்துல இருக்கும், அதனால அதை சூஸ் பண்ணிக்கிங்க. கோர்ஸ் டீடைல் முடிஞ்ச பிறகு அகாடமிக் டீடைல்ஸ், அதாவது நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ல ஃபில்அப் பண்ணணும். அதை பண்ண பிறகு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி +2 மார்க் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். இல்ல டிப்ளமா இல்லாட்டினா ஐடி சர்டிபிகேட் இதை நீங்க அப்லோட் பண்ணணும். பிஜி படிக்க போறவங்க யூஜி டிகிரி சர்டிபிகேட் இல்லாட்டினா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்க சிக்னேச்சரையும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நீங்க பேமெண்ட் வந்து ஆன்லைன்ல தான் பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லாட்டி நெட் பேங்கிங், இல்லாட்டா யூபிஐ ஆப்ல கூட நீங்க பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்திருக்க டீட்டெயிலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த டீட்டெயிலை நீங்க மாற்ற முடியாது. நீங்க அப்ளை பண்ண பிறகு உங்க அட்மிஷனை எப்ப கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு நாள், அதாவது அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு நாள் நேரா வர சொல்லுவாங்க. உங்க சர்டிபிகேட்டை எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை பண்ண பிறகுதான் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ண உடனே இமிடியேட்டா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்க அட்மிஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டின உடனே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது உங்க ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. மேக்சிமம் ஸ்டடி மெட்டீரியலையும் அப்பவே இஷ்யூ பண்ணிடுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இங்க நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் முடிச்சு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல கூட சாஃப்ட் காப்பியா இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னா என்ன, பிசிபி சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றியான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, அதாவது படிக்கிற லேர்னர்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். இது வந்து வருஷம் ஃபுல்லாக ஓப்பன்லாம் இருக்கும். இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க சப்மிட் பண்ணலாம், அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லா ஓப்பனிங்ல தான் இருக்கும். அங்க உள்ள கோஆர்டினேட்டர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசிபி சென்டர்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்ப கிளாஸ் நடக்குதோ அப்பதான் நீங்க அங்க கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்ன கிளாஸ் நடக்கும் அப்படின்னா தியரி கிளாஸ் நடக்கும், பிராக்டிக்கல் நடக்கும், லேபு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே பிசிபி சென்டர்ல தான் நடக்கும். பிசிபி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் இல்ல ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மேக்சிமம் அதே தான் இருக்கும். சில டைம் மட்டும் சிலதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் மார்க்கையும் எண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் உள்ள மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், இல்ல 3 இல்ல 4 இருக்கும். இது வந்து சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது, கோர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்க ரிசல்ட் வந்து, அதாவது எண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அசைன்மெண்ட்டை எப்ப சப்மிட் பண்ணணும், அதாவது டியூ டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்ட்ல இருக்கும், இல்லாட்டினா மார்ச் எண்ட்ல இருக்கும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செமஸ்டர் வந்து உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து வேற வேற எக்ஸாம் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில டைம் அதிகமா இருக்கும், சில டைம் கம்மியான சென்டர்ஸ் இருக்கும். ஆனா வித்தின் தமிழ்நாடுக்குள்ள தான் இருக்கும். நீங்க எந்த சென்டர்ல படிக்கிறீங்களோ உங்க அட்ரஸ் எங்க இருக்கோ அங்கதான் நியரஸ்டா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க.
ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு, அடுத்தது சர்டிபிகேட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணா அங்கேயே போய் நேராக வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர்ல நீங்க ஒரு என்ஓசி ஒன்று வாங்கணும். அதை கொண்டு போய் புதுசா இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர் அங்க போய் சப்மிட் பண்ணணும். ஆனா எப்ப சப்மிட் பண்ணணும் அப்படின்னா செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் நீங்க அதை பண்ண முடியும். இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு உங்க கோர்ஸை மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். மேக்சிமம் நீங்க அக்டோபர் மந்த்துக்குள்ள நீங்க உங்க கோர்ஸை நீங்க மாத்திக்கலாம். ஃபீஸ்ல எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் மீடியம் தமிழ் இங்கிலீஷ் இதை மாத்தணும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க மாத்திக்கலாம். அதையும் நீங்க அக்டோபர் மந்த்துக்குள்ள மாத்திக்கணும். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்க அட்ரஸை நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா உங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐடி கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் உங்க நேமை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணா ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸோ இல்ல அதுக்கு மேல இருந்துச்சுன்னா 100% நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ள தான் இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 நாளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க 80% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 to 30 நாள் இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்க வாங்கிக்கலாம். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க எந்த ரீஃபண்டும் வாங்க முடியாது. சில கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸ் மோட்லையும் ஆன்லைன் மோட்ல நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன கோர்சஸ் பார்க்கலாம். இன்ஜினியரிங், மெடிக்கல், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிசிப்ளின்ஸ், பார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், லா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, culinary சயின்சஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ஸ்லாம் நீங்க டிஸ்டன்ஸ் மோட், ஆன்லைன் மோட்ல நீங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ். இந்த லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். சிவந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், உடன்குடி, தூத்துக்குடி. அடுத்தது காமராஜ் காலேஜ், டூட்டிகோரின். அடுத்தது மகாத்மா காந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், தென்காசி. அடுத்தது ஸ்ரீராம் நல்லமணி யாதவா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தென்காசி. எஸ் துரைசாமி நாடார் மாரியம்மாள் காலேஜ், கோவில்பட்டி, தூத்துக்குடி. திருவள்ளுவர் காலேஜ் பாபநாசம், விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி. சென்ட் ஜூடஸ் காலேஜ், தூத்தூர், கன்னியாகுமரி. நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி. ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ், நாகர்கோவில், கன்னியாகுமரி. சிவந்தி ஆதித்தனார் காலேஜ், நாகர்கோவில், கன்னியாகுமரி. டி மாரியப்பன் நாடார் முத்துக்கனி அம்மாள் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், குளத்தூர், தூத்துக்குடி. சண்முகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சங்கரன் கோவில், தென்காசி. செயின்ட் அல்போன்சா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கரிங்கல், கன்னியாகுமரி. அருள்மிகு பன்னிரும்படி
ஐஎன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், வைகைக்குளம், திருநெல்வேலி. நாஞ்சில் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கலைக்கவலை, கன்னியாகுமரி. யூஎஸ்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கொடிக்குறிச்சி, தென்காசி. மரியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், பள்ளியூர், திருநெல்வேலி. வளனார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், குருவிக்குளம், திருவேங்கடம், தென்காசி. துளசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், வல்லநாடு, தூத்துக்குடி. முஸ்லிம் ஆர்ட்ஸ் காலேஜ், திருவிதாங்கோட், கன்னியாகுமரி. இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், முளங்குமுடு, கன்னியாகுமரி. சென்ட் ஜெரோம்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆசாரிப்பள்ளம், கன்னியாகுமரி. வைசா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன்ஸ் காலேஜ், சுப்பிரமணியபுரம், சிவகிரி, தென்காசி.